எனி மேனேஜ்மெண்ட் ஆர் சாரி எந்த மாடியூல் மேனேஜ்மெண்ட் இல்ல எந்த ஒரு மாடியூல்ல ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாலும் நம்மளால ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ எஸ்டி கன்சல்டண்டா இருந்தா எஸ்டி டேபிள்ஸ் தருவாங்க. ஸோ அந்த டேபிள்ல எது பிரைமரி கீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரிஜின் பாயிண்ட் அதுதான். ஒரு டேபிளோ 2 டேபிளோ 3 டேபிளோ ஸோ நம்மளால பண்ண முடியும். டேபிள்ல இருக்கிற டேட்டாவை மேனிபுலேட் பண்ணணும். மேனிபுலேட்டர்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஏதோ ஒரு ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு லூப் வேணும். ஸோ அதெல்லாம் கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸ்டெப் 1 ஒரு ரீகேப். ஓகே, ஸோ டெனிஃபா ப்ரோக்ராம் 7 or 8 எடுத்துக்கிறேன். நான் பெரிய ப்ரோக்ராம சின்ன ப்ரோக்ராமா ஆக்க போறேன். மாடியூல் பூல்னு போட்ட டாபிக் ஒரு சின்ன சேஞ்ச், மாடுலைசேஷன். ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. மாடியூல் பூல் இல்லை இன்னைக்கு, மாடுலைசேஷன். ஒரு நிமிஷம். ஸோ இங்க இருக்கிற டேபிள் வந்து இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்னவே கிளாசிக்கல் ரிப்போர்ட், இன்டராக்டிவ் ரிப்போர்ட் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். திரும்ப நான் ரிப்போர்ட் ஒரே ஒரு டேபிள் தான் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு டேபிள்ல ஃபீல்டு இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்க போறது இல்ல, கண்டினியூட்டி தான். எதனுடைய கண்டினியூட்டினா ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 6 நான் சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ஃபீல்டு கேட்லாக் இருக்கு. ஓகே, திஸ் குட். நான் இதை காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுக்கணும்னா ஒரு ப்ரோக்ராம கண்ட்ரோல் ஆல் காப்பி பண்ணி திரும்ப போறதை விட இப்படி இருக்குன்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு, காப்பின்னு கொடுங்க. லாஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் செலக்ட் ஆகும். லோக்கல் ஆப்ஜெக்ட்னா எந்த ஒரு பேக்கேஜ்லயும் டம்மி. ஓகே, ஹேண்ட்ரைட்டிங் ஷுட் பி நீட். சேஞ்ச். ஸோ ஒரே ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஃபீல்டு கேட்லாக். இதுல எதனா டவுட் இருக்கா ப்ளீஸ் பார்த்துட்டே வாங்க. ஒரே ஒரு டேபிள்ல தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிளுக்கான ஃபீல்டு கேட்லாக், ஒரு டேபிளுக்கான ஏஎல்வி ரிப்போர்ட். இது ரெண்டு கமெண்ட் பண்ணிடுறேன். இன்டராக்டிவ் வேண்டாம். அப்ப நான் இதோட முடிச்சுக்க போறேன் இல்லையா? இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஒரு கிளாசிக்கல் ஏஎல்வி ரிப்போர்ட், ஒரு ரிப்போர்ட். ஓகே, இப்போ இத நான் சிம்பிளிஃபையா ஒரு டெவலப்பரா எழுதும் போது உங்களுக்கு புரியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் எடுத்து ஒரே ஒரு வார்த்தையில இன்க்ளூட் அப்படின்னு ஒரு சப் ஃபோல்டர். சரி, நான் முதல்ல சிலபஸ படிச்சிடலாம், அப்புறமா எடுக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்ப பார்க்க போற டாபிக் மாடுலைசேஷன் டெக்னிக். 10 மணில இருந்து 11:30 மணி வரையும். மாடுலைசேஷன் டெக்னிக்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ப்ரோக்ராம சின்ன ப்ரோக்ராமா ஆக்குறதா மாடுலைசேஷன் டெக்னிக். பிக் ப்ரோக்ராம் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஸ்மால் ப்ரோக்ராம். எவனா இருக்குமா வீட்டாண்ட வாடகை? இருக்காது, எங்க இடம்லாம் இல்ல. There are 3 types. எங்க வீட்டு பக்கத்துல இடம் வேணாகுது, வேணா வாங்க. Include இடம் மட்டுமே 22 லட்சம் ரூபா வரும். subroutine, function module. படி அடுத்த இதுக்கு தான் பண்ணுமா? அத macros ன்னு இருந்தது ஃபர்ஸ்ட். படிப்பு தான் எல்லாமே. இது அவுட்டேட். ஓகே, இந்த வெர்ஷன் கிடையாது. படிப்பெல்லாம் இன்டர்வியூக்காக வேணும்னா படிங்க. மாடுலைசேஷன் டெக்னிக் there are 4 types. இப்ப தரு macros, outdate. SAP ல இருந்தே தூக்கிட்டாங்க.
இருக்கிறது இந்த இன்க்ளூட் சப்ரூட்டீன் ஃபங்க்ஷன் மாடியூல். இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது என்ன பண்ணும்னா உன்னுடைய ப்ரோக்ராம சுருக்கி வச்சுக்கும். புரியுற மாதிரி சொல்லவா? இப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஹேண்ட்பேக் இருக்கு. ஓகே, நான் நல்லா பாத்துக்கோங்க. என் வைஃப் கிட்ட ஒரு பெரிய ஹேண்ட்பேக் இருக்கு. அந்த பேக்குக்குள்ள லிப்ஸ்டிக், ஹைலைனர், ஃபவுண்டேஷன், கிரீம், சீப்பு, அப்புறமா சேஃப்டி பின்னு, பென்னு, பென்சிலு, எரேசரு, அதுக்கப்புறமா கேஷு, நோட்டு, ஒரு கர்ச்சீஃப் எல்லாம் குப்பை மாதிரி ஒரே பேக்ல போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, லிப்ஸ்டிக், ஹைலைனர் எல்லாம் ஒரு சின்ன பவுச்சுக்குள்ள, பென்சில், எரேசர் எல்லாம் இன்னொரு அதுக்கு ஒரு செப்பரேட் பவுச்சுக்குள்ள. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ நாம எழுதுற டிக்ளரேஷன் பிளாக், இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் எல்லாம் லைனா கோடிங் எழுதுறோம்ல, லைனா எழுதுற கோடிங்க பார்ட் பார்ட்டா நானு ஃபோல்டரா வைக்க போறேன். ஓகேவா? சோ அதுக்கு இந்த 3 டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறேன். திரும்ப சொல்றேன், நானு புரியலன்னு பாருங்க. ஒரு பேக்ல ஷூ, செப்பலு, அதுக்கப்புறமா நோட்டு, புக்ஸ், பென்னு, பென்சில், லிப்ஸ்டிக், ஐலைனர் எல்லாம் அப்படியே மொத்தமா ஒரு கோணி பையில போட்டு கட்டி வைக்கிற போது ஷாபியா இருக்கும். இதே ஒரு பேக் எடுத்துக்கிறீங்க, அந்த பேக்குக்குள்ள காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பவுச்சுக்குள்ள போட்டு ஜிப் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பென்சில், எரேசர் இந்த மாதிரி ஒரு வேற ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அது உள்ள தனியா ஒரு குட்டி பவுச்சுக்குள்ள போடுறீங்க. ஷூ, செப்பல் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? செக்ரிகேட் பண்ணி வைக்கிறீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ப்ரோக்ராமை எழுதும் போது செக்ரிகேட் பண்ணி இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, ஒரு டெமோ காட்டிடுறேன். லைவ்ல இருக்குது. இன்னும் வரலையா? ஆஃப் போட்டல. யாராவது ஒரு கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்கன்னா என்ன டைம் ஆகுது? அது வித்தின் செகண்ட்ல புரியணும். 10:14. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றியா? தம்பி கூட இருக்கிறாங்க, தம்பி கூட இருக்கிறான், தும்பி கொடுக்குறாங்க அம்மாவில். டேய், இவனுங்களாம் அப்படியே பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்குறானுங்க. அதெல்லாம் வேலை ஆகாது. லப்பர் அவ்வளோ டைட்டாகுது. ஃப்ரெண்ட்ஸு வேறு. போயிட்டு வரல, அவர் கோட்டை வேணும் வரலாம். எனக்கு பத்தலை, அவ்வளோதான். உனக்கும் பத்தலையா? கட்டிங் போட்டால் என்னன்னா பத்தும். உனக்கு பீர் எதாவது வேணுமா இல்லை சரக்கு வேணுமா? சரக்கு போட்டு பீர் போட மாட்டேன், எதுவும் சரக்கு. சவுண்டு வரேன், யாருக்கிட்டே கொடுக்க முடியுமா? போன ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்டு போட்டு போன ஞாயிற்றுக்கிழமை காலைல 7:30 மணிக்கு கவர் இருக்குதா? வண்டியில் கவர் இருக்கா? டேங்க் கவர் இருக்குது. உள்ளே வச்சிரு, அவ்வளோதான். ஒரு 7:30 மணிக்கு கிளாஸ் தரல. 7:30 மணிக்கு நாங்கள் அங்கே இருக்கிறேன் ஆஃபீஸில் ரூமில். கிளாஸ் எடுத்துன்னு போயிட்டு வெளியே இருக்க ட்ராலை வச்சுட்டு வந்துட்டேன். சரி, சாரி, இல்ல நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஒன்னும் சொல்ல வரல. இப்ப நான் இதெல்லாம் லைனா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பவுச்சுக்குள்ள போட போறேன். அந்த பவுச் தான் இன்க்ளூட் என்ற ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு சப் ஃபோல்டர் இசட் 10 ஃபைல் 1 அப்படின்ற ஒரு சின்ன ப்ரோக்ராம் நேம். இதுக்குள்ள டபுள் கிளிக் பண்ணி நான் இவ்வளவு நேரம் எழுதி வச்ச கோடிங்க உள்ள மறைச்சு வச்சுக்கிறேன். சூப்பரா சொல்றாரு. கோடிங் பணம் முல்லை தந்திருக்கோம். நான் வந்துடல, அது பார்க்கறேன். அவன் வரத்துல வரலாம்லையா? ஐயோ லப்பர் பண்ண. ஐயோ, இது உள்ள போட்டு சேவ் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடாலஜி சொல்றது இன்க்ளூட். கவனிங்க, டெப்தா திரும்ப சொல்லி தரேன். அதாவது நம்ம இங்க எழுதின 10 லைனை காலி பண்ண போறோம். நான் மாடுலேஷன் என்ன சொன்னா, பிக் ப்ரோக்ராம் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஸ்மால் ப்ரோக்ராம்னு சொல்றேன். வீட்ல கேட்டாங்க. சோ ஒரு 10 லைனை சுருக்கி இது உள்ள ஃபோல்டரா வச்சிருக்கேன். அடுத்து இது லைனா இப்படி இருக்குல்ல, இத கட் பண்ணி இன்னொரு கவர் மட்டும் இருக்கா பாரு. சப்ரூட்டீன், அதுக்கு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். இங்க எழுதுற பேரு ஏதோ காமனான பேரு, சரியா? இது மேல வேணாம்டா, அம்மா நான் கொடுக்கறேன்டா. இத டபுள் கிளிக் பண்ணிட்டு வந்தே முடியல கிரியாச்சா, அது மட்டும் எஸ் சொல்லிட்டேன். அந்த கமிட்மெண்ட்லாம் உண்மையா வந்தே ஆகணும். கவனிங்க, நான் என்ன பண்றேன் ஃபைனலா மொத்தமா புரியும். அதாவது ஃபார்ம் எண்ட் ஃபார்ம் அப்படின்னு அந்த ஃபோல்டருக்குள்ள போட்டேன். ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா செஞ்சு ஆகணும். அது உயிரே போனது தெரியும்.
இங்கே மேல அது பொண்ணாலும் சரி perform சரி ஏன்னா இப்படி பொரி கட்டுறானுங்க ஒரு சிக்கன் ரைஸ் கட்டுற மாதிரி இலையில கட்ட அப்படின்னு ஒரு வேண்டியது ஃபோல்டர் வச்சுட்டு ஏதோ இதை தூக்கி அதுக்குள்ள வச்சிடுறேன். காளான் கட்டுற மாதிரி இது கட்டிக்கிறானுங்க தூக்கி இதுக்குள்ள வைக்கணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணி கையே ஒரு மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி ஊற்றலாம் பத்தாது. ஸோ எல்லா ரெக்கார்டையும் இதுக்குள்ள டேட்டாக்குள்ள பாஸ் பண்ணணும். சுகுமார் செஷன்ல இருக்கேன். சுகுமார் சுகுமார் எஸ் 10 to 11 செஷன் முடிச்சுட்டு பேசலாமா? மேலே கட்டுவோம் இல்ல எமர்ஜென்சி? நாய் கட்டக்கூடாது. மேலே 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 இன்னும் மேலே. சாரி கைஸ். ஸோ டபுள் கிளிக் நான் இப்போ முதல்ல எழுதிடுறேன், திரும்ப சொல்லித்தரேன். ஓகே, சேவ் செக் ஆக்டிவேட். என்ன தியரியா சொல்ல முடியாது, இது ப்ராக்டிக்கலா கற்றுக்கேன். இதையும் சொன்னல எல்லாத்தையும் பவுச்சுக்குள்ள போடலான்னு. வீட்டில் போட்டு வீட்டில் குத்துட்டு வந்துடலாமா? இல்லைனா பட் அதுலேயே தான் இருக்கும். சதீஷே சத்யா வாடா. பர்ஃபார்ம் சிக்கன் ரைஸுங்க டிஸ்ப்ளே. வா அதை கையில் வச்சுக்கோ. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். வா இதையே டபுள் கிளிக் பண்ணி வீட்டில் குத்துட்டு அப்படியே போயிடலாம். எதுக்கு நம்ம போட்டு கஷ்டப்பட்டுங்க? அதை கையில் வச்சுக்கோ. இதையும் ஒரு மெயின் ப்ரோக்ராம்னா அதே SC38 கீழே பாட்டம்ல ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஒரு நாள் கிளாஸ் அந்த அளவுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாயா? இப்போ பாயிண்ட் நம்பர் 1 1000 ரூபாய் அவனுக்கு. ஒரு நாள் மாடுலேஷன் டெக்னிக்னா 3 மெத்தடாலஜின்னு சொல்றேன். கரெக்ட்டா? ஒன்னு வந்து இன்க்ளூட், இன்னொன்னு வந்து சப்ரூட்டீன். சப்ரூட்டீன்னா ஃபார்ம் எண்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த 3 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கும்போது ஒரு பிகினரா நீங்க இருக்கீங்க, யாரோ ஒரு ப்ரோக்ராமை உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரோக்ராமை நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா நாம படிச்சதெல்லாம் டேபிள் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் டேபிள் தானே, அதுக்கப்புறமா செலக்ட் தானே, இங்கே எதுவுமே இல்லையே. சரி அப்படியா இருக்கு. இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே ஏதோ ஃபார்ம்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்க. பட் ஒன்றும் கிடையாது. லைனா இருந்தது இந்த மாதிரி ஃபோல்டர் போடுறாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் உள்ள வந்ததே இதுக்குள்ள ஒரு லைனா இருக்கிற கோடிங்க தான் உள்ள எழுதியிருக்காங்க. ஓகே, அதை சிம்பிளிஃபை பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணி போய் உள்ள பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ரோக்ராமா எடுத்துக்கலாம். நம்ம 2 டேபிள் 3 டேபிள் எல்லாம் படித்தோம் இல்லையா, ஸோ அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரு நிமிஷம். ஏன்னா டீபக் பண்ணும்போது புரியும். இது ஒரே ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு 3 டேபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். தம்பி விட்டு வருவான். ப்ரோக்ராம் நிறைய சிக்கன் ரைஸ் வச்சுக்கிற போது வச்சுக்கிறியா? 2 டேபிள் ஜாயினிங் பண்ணுது. சரி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ. அப்புறம் வீட்டுக்கா? உங்கள் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வாடா. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பறக்கிறடா நாடு. எழுத வேண்டியது எழுதி முடிச்சிட்டீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணது சொல்றாரு. அப்போ மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும்ன்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். என்ன டவுட் இருக்கா பாருங்க. என்ன மீனிங் இது? ப்ளீஸ் எனிஒன் எக்ஸ்பிளைன் குயிக். புரியல. சொன்னாதான் நெக்ஸ்ட் கிளாஸ் போவேன். ஏன்னா நாளைக்கு அந்த காலையில் என்ன எழுதிருக்கேன் சிம்பிளா படிங்க. யாராவது கேக்குதா? அதுக்கு என்ன பண்றது? டைப் டிஃபைன் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைப் டிஃபைன் பண்ணிருக்கீங்க ஒரு டேபிள். இல்ல நான் செலக்ட் query மட்டும் சொல்லுங்க போதும், வேற அதெல்லாம் வேண்டாம். என்ன பண்ணிருக்கேன், என் இன்புட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் டேபிள் கொடுத்திருக்கேன். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் டேபிள்ல டேட்டா இன்டர்னல் டேபிளுக்கு வருது. ஃபர்ஸ்ட் டேபிளோட இன்டர்னல் டேபிள செகண்ட் டேபிளுக்கு இன்புட்டா கொடுத்திருக்கேன் ஃபார் ஆல் என்ட்ரி. கரெக்ட்டா? செகண்ட் டேபிள் அவுட்புட் வருது. செகண்ட் டேபிளுடைய இன்புட் தேர்ட் டேபிளுக்கு இன்புட்டா கொடுத்திருக்கேன். இவ்வளவுதான். கௌதம், எனி டவுட்? சுதாகர், ஓ
நல்லா பாருங்க, ரீகேப் பண்ணுங்க. புரியலன்னா உங்களுடைய பழைய ப்ரோக்ராம் எடுங்க. நாம இன்புட் இங்க கொடுப்போமா? ஃபர்ஸ்ட் டேபிள்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? எக்ஸாம்பிள், இதுதான் உங்க பேங்க் டேபிள். உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்க. அக்கௌண்ட் நம்பர், உங்க பேன் கார்டு, சாரி, உங்க அக்கௌண்ட் நம்பர், உங்க பேலன்ஸ், அக்கௌண்ட் எல்லாம் கிடைக்குது. இதுல ஆதார்னு ஒண்ணு கிடைக்குது. அப்ப ஆதார் இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அப்ப ஆதார் டேபிள்ல போய் தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ல எனக்கு என் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா ஆதார் அதுல இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஆதார் நம்பர் தானே நம்ம ஆதார் டேபிளுக்கு இன்புட்டா தருவோம். அதனாலதான் செகண்ட் டேபிள இன்புட்டா கொடுக்கணும். செகண்ட் டேபிள இன்புட்டா கொடுக்கணும் சார். அப்ப நான் செலக்ட் ஆப்ஷன்ல தானே இன்புட்டா தரணும்னா இது பேங்க் ஐடி. பேங்க் எடுத்து ஆதார் டேபிள்ல கொடுக்க முடியாது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல பேரு, அட்ரஸ் எல்லாம் எடுக்கும் போது எனக்கு ஆதார் கிடைச்சிருச்சு. அவுட்புட்ல ஆதார் வருது. அந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்து அவுட்புட் எடுத்து செகண்ட் டேபிளுக்கு இன்புட்டா கொடுக்கணும். சோ அப்படி கொடுக்கிற மெத்தடாலஜி தான் ஃபார் ஆல் என்ட்ரி. மறந்துருந்தா எழுதிக்கோங்க. ஃபார் ஆல் என்ட்ரினா ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து செகண்ட் டேபிளுக்கு இன்புட் தான் கொடுக்குறேன். எதை? அதாவது என்னுடைய ஆதாரை மட்டும் கொடுத்தேன்னா என் ஆதாருக்கான இன்ஃபர்மேஷன் வரும்போது என் பேன் கார்டு கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ பேன் கார்டு கிடைச்சிருக்கு. பேன் கார்டு டேபிள்ல போயிட்டு பேன் கார்டுடைய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு செகண்ட் டேபிள எடுத்து இன்புட்டா கொடுக்குறேன். தேர்ட் டேபிள் ஏன் இந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஜெனரலாவே பில்லு வந்தா பில்லு ரெஃபரன்ஸ் வரும். அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் டேபிள் கொடுத்தாதான் ரெஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன் வெளியே வரும். ஸோ இது அப்கமிங்ல இன்னும் போக எடுக்க முடியும். பட் இதுவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இகேஓ, இகேபிஓ, எல்எஃப்ஏ1, எல்எஃப்ஏ1 ரெண்டு டேபிள் எல்லாம் ரைட். ஸோ இப்போ பார்க்க லைனா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டேபிள் வேணும்னா அப்போ இன்டர்னல் டேபிள் ஒன்று. ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டேபிள் வேணும்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். ஸ்ட்ரக்சர் வேணும்னா பிகின் ஆஃப் எண்ட் ஆஃப்னு எழுதணும். அப்போ எல்லாத்துக்கும் எழுதணும். இப்போ லைனா கோடிங் இருக்கு. பட் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு ஒரு சீனியர் டெவலப்பரா நான் எப்படி எழுதிருப்பேன்னா, இது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் பாருங்க. அதாவது 3 டேபிள் தான் எழுதுறேன். நீங்களும் 3 டேபிள் தான் எழுதுறீங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், அப்படின்னு சொல்லிட்டு இசட் எம்கே அப்படின்னு எம்கே ஃபோல்டர் நேம் போட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து வண்டி வரும் விடுறா. வண்டி என்ன எடுக்கிற சுத்த மூணு பின்னாடி வரும். அப்படியே லோக்கல் இல்ல நம்ம பேக்கேஜ் கொடுத்து டிஆர்ல போட்டு இங்க கொடுத்து இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு சப் ப்ரோக்ராம் மாதிரி நான் சொன்னல, குப்பை மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஒரு பேக்குள்ள இருந்தத ஒரு பிரிச்சு ஒரு பேர் வச்சு இன்க்ளூட்ல வச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் அப் செலக்ஷன் கீழ இருக்கிறதெல்லாம் என்னது? செலக்ட் கொரிஸ். கரெக்டா? எல்லாத்தையும் இன்க்ளூட்ல எழுதக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து அதாவது டிக்ளரேஷன் பிளாக்ல இன்க்ளூட் எழுதணும். ஸ்டார்ட் அப் செலக்ஷன் கீழ எழுதுறதெல்லாம் பெர்ஃபார்ம் அப்படின்னு எழுதி உனக்கு பிடிச்ச பேரு என்னன்னா எழுது. நான் கொரின்னு எழுதுறேன், கெட் டேட்டான்னு எழுதுறேன். டேட்டா தான் எடுக்குது நமக்கு டேட்டா பேஸ்ல இருந்து. அதனால கெட் அண்டர்ஸ்கோர் டேட்டா, ஏன்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. இதை டபுள் கிளிக் பண்ணா இதுக்குள்ளதான் ஒளிச்சு வைக்க போறேன். இப்போ இதுல எங்க வேணும் உங்களுக்குன்னா மெயின் ப்ரோக்ராம்னே வேணும். நோட் பண்ணிக்கோங்க. அரைந்து போட்டா உன்னை கூப்பிட்டேன். அவன் என்னடா வந்தான். என்னடா போட்டீங்க சொல்லுங்களா? மெயின் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுங்க. மெயின் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பாட்டம்லயே வரும். அதே SE38ல நாம எழுதிட்டு இருக்க கோடிங்லயே அந்த ஃபோல்டருக்குள்ள எழுதுற மாதிரி வரும்.
பரவாயில்ல, பிகினரா இருக்கும்போது உள்ள வைங்க, அப்புறமா இன்க்ளூட் போட்டு தனியா. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது? லூப். கரெக்டா? பர்ஃபார்ம் லூப் அப்படின்னு ஒரு பேரு. லூப்னு கூட எதுன்னு இல்ல, லாஜிக் ஆடட் ஏதோ ஒரு பேரு, மேனிபுலேஷன் புரிஞ்சா சரி. முதல்ல நம்ம இத்தனை நாள் எழுதின கோடிங்னு ஒண்ணு நீங்க எழுதிருந்தா நீங்க இன்னைக்கு உட்காந்து மாடுலேஷன் டெக்னிக் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு எழுதலாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் முடிச்சீங்க. சோ அதுல பிராக்டிஸ். அது என்ன பண்ணுதுன்னா ரெக்கார்டிங்ல மைக் ஆஃப் பண்ணிருக்கணும். ஹலோ, அது ஆஃப் பண்ணி தான் இருக்குது. சிஸ்டம் சவுண்ட் மட்டும் என்ன அதுல வர மாட்டியா? ஸ்ரீ, எனி டவுட்? நோ சார். கிளியர்? கிளியரா இருக்கு. சரி, நான் லைவ் ப்ராஜெக்டையும் காட்டுறேன் இப்ப எல்லாருக்கும். ரியல் டைம்ல இருக்கிறது எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 3000 5000 லைன்ஸ் இருக்கும். சும்மா சொன்னடா, அவன் மனசு கஷ்டப்படுதா? இல்ல, எப்பயாச்சும் தான் கூப்பிடுறது. அப்படியே வந்து தெரியும் ரெண்டு பேரும். சுதாகர், எனி டவுட்? நீ எழுதுன கோடிங்க ஃபோல்டரா போடுற, அவ்வளவுதான். ஓகே, fcat அப்படின்னு போடு. இங்க இருந்துச்சுல இப்ப நான் காப்பி பண்ணல, அதெல்லாம் இத டபுள் கிளிக் பண்றேன். எங்க போய் ஓபன் ஆகுதோ அங்க அதுக்குள்ள எழுதுறேன். சார் எங்க சார் எழுதுதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே SC38 தான் கீழே வருது, fcat. அது நான் ஒரு டேபிள்ல இன்னைக்கு எழுதி கூட காட்டுறேன் வேணும்னா, சரியா? இப்ப சொல்லடா, ஏன்னா சில பேருக்கு சார் நீங்க காப்பி பேஸ்ட் போட்டே இருக்கீங்க, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட்ல இதுதான் எழுதிருப்பாங்க. இதுக்கு யாரு எழுத போறேன்னா சுதாகர், நீங்க தான். சரியா? லைன்ல இருக்கே சுதாகர். சுதாகர் மியூட்ல இருக்கியா? ரெக்கார்டிங் போட்டு போவாதீங்க, உங்களுக்கு தான். பாருங்க ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆயிட்டு இருக்க ப்ரோக்ராம்ல நான் யார கூப்பிட்டு இப்ப கொடுக்குறேன்னா கௌதம். இப்போ உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிடுறேன். ஆஸ் எ பிகினரா நீங்க இத்தனை நாளா இருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க, உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இதை கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் 10ல எனக்கு ஒரு சின்ன கரெக்ஷன், அதை உங்ககிட்ட கொடுத்து உங்களுடைய மைண்ட் செட்டு நாம நல்லா படிச்சோம் எல்லாமே நமக்கு தெரியும். உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். கரெக்டா? இன்க்ளூடுன்னு ஒன்னும் புரியாது. அது என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அங்கங்க பிரிச்சு 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 இருக்கு. கரெக்டா? ஆனா இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நமக்கு உள்ளதான் போய் படிக்க கூடாது, எப்பவுமே பிரேக் பாயிண்ட் வச்சு படிக்க தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் ஆஃப் செலக்ஷன் கீழே இதுதான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கோடிங்க எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, கெட் டேட்டான்னு இருக்கு. அப்ப செலக்ட் குறி. கரெக்ட்டா? கரெக்ட். அப்ப இன்புட் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே ரிக்வயர்மென்ட்ல சொல்லுவாங்க. இந்த இன்புட் கொடுத்து பாருங்க, அவுட்புட் வரும், அதுல இந்த தப்பு இருக்கு, இத சார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏய் என்ன பிசினஸ் பண்ண? சரி அம்சு விடு. ஏய் கிளாஸ் போயிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் டீபக்கர் டெஸ்க்டாப் 3ல முதல்ல வைக்கணும். இந்த F5 பிரஸ் பண்ணா என்ன நடக்கும் ஸ்ரீ? அடுத்த ஸ்டெப் போகும். கரெக்ட்டா? 16க்கு அடுத்து 17 போவோம்னு நீங்க நினைப்பீங்க, கிடையாது. 16ல இருக்கிற உள்ள இருக்கிற ஃபோல்டருக்குள்ள போகும் பாருங்க. 1000 கணக்கே கிடையாது நம்ம கிட்ட. உள்ள போதா? அப்பனா என்ன, நம்ம ரெகுலரா எப்படி கோடிங்ல டீபக் போச்சு அதே மாதிரி தான். கரெக்ட்டா? காலைல பாக்கும்போது எனக்கு திருப்பி பாருங்க. செலக்ட் ஆப்ஷன் பண்றீங்க. செலக்ட் ஆப்ஷன் மீன்ஸ் நீங்க கொடுத்த இங்க போணுமா நான் சொன்ன மாதிரி பேங்க் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த இடம்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு ஸ்டெப் கொடுத்தா அடுத்த லைன் வரும்.
அப்போ நம்மளுடைய இன்டர்னல் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டேபிள்ல நான் கொடுத்த 2 இன்புட்டுக்கு 2 வந்துருச்சு. இதுல லிப்னார்ன்றதான் என்னுடைய ஆதார். அதாவது ITEKKOல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற ஒரு அவுட்புட்ல இருக்கிற இந்த நம்பரை ரெண்டாவது டேபிளுக்கு இன்புட்டா கொடுக்குறேன். உங்களுக்கே இன்புட்னா எங்க தருவீங்க? வேர் கண்டிஷன்ல தான் தருவீங்க. சோ ரெண்டாவது டேபிளுக்கு பிரைமரிக்கு இதுதான். ஆனா SP1 கொடுக்காம வீட்டுல கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்திருக்கிற எனக்கே மனசு சரி அவுட்புட்டை இன்புட்டா பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க இப்படி எழுதணும்னா ஃபார் ஆல் என்ட்ரி அப்படி ஃபர்ஸ்ட் டேபிள்ல மென்ஷன். ஆபீஸ்லயே அவரு கூப்பிட்டு ஒரு ஆஃப் குடுத்துட்டாப்ல. அப்படியா? இப்போ அந்த ஆஃப் தாங்க முடிச்சு விட்டீங்களா? ஆஃப் நான் அங்கேயே போட்டேன். மச்சான் நீ 4 தடவை போட்டடா. நான் வண்டியில வந்து இருந்தேன். சவுண்ட் வந்து அங்க பேசிட்டு வந்தனால மைனஸ்ல வச்சு நான் ஒன்றும் கேட்கல. ரெக்கார்ட் அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு சத்யா வந்து நான் ஃபோன் எடுத்தானா சரி எல்லாம் கோச்சிக்கவே மாட்டேன். நான் சத்தியமா சொல்றது சொல்றேன். கேளுடா. நான் கேட்டேன் எலிசா அவன் கூட இருக்கானா கேட்டேன். ஆமா அவன் கூட அப்ப அவங்க கிட்ட அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது டேபிள் மத்த யார்ட்டனா அவுட்புட் வந்துருச்சு. எதை பேஸ் பண்ணி? ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற என்ன நம்பரோ அதை அப்படியே கொடுத்தேன். பாருங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளைண்ட் உடைய இன்ஃபர்மேஷன் வருது. சோ இப்போ அதை எடுத்து ஆதார்னு அதுல ஆதார்னு ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. அது மூணாவது டேபிள். அப்படியே 3 டேபிள் டேட்டா லைனா வந்திருக்கு. அப்ப செலக்ட் கொரி நல்லா கவனிங்க. இப்ப முக்கியமா என்ன தெரியுமா? இத 3த்தையும் ஒர்க் பண்ணிட்டு 42 கழித்து 43 போவாது. எங்க போவோம்? வெரி குட். திரும்ப இதுக்குள்ள போய் இது வேலையெல்லாம் முடிச்சிருச்சா? ஸ்ரீ ஜெனிஃபா புரிஞ்சிருச்சா? திரும்ப 17க்கு வருது லூப். See இதுக்கு முன்ன லைனா தான் கோடிங் எழுதிருந்தோம். எங்க அது? ப்ரோக்ராம் நம்பர் ஜெனிஃபா ப்ரோக்ராம் 4 அதுதான் காப்பி எடுத்தோம். ப்ரோக்ராம கம்பேரிசனுக்காக உள்ள வந்திருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு பிகினரா நீங்க எழுதின கோடிங் லைனா எழுதுனீங்க. ஓகே லைனானா உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? 75 76 77 81 அதுக்கு அடுத்து லூப் தான் வரும். ஏன்னா லூப் தான் 3 டேபிள ஜாயின் பண்ணி IT டாட்டுக்கு போகும். இங்க என்ன பண்ணிருக்கோம்? பர்ஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருச்சு. எல்லாமே அந்தந்த இன்டர்னல் டேபிள் வச்சுன்னு இருக்கு. பாருங்க இங்கேயும் டேட்டா இருக்கு, இங்கேயும் டேட்டா இருக்கு, இங்கேயும் டேட்டா இருக்கு. இப்போ லூப் நடக்கும்போது இத பாருங்க. இந்த லூப்ல இதுல ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் டேபிள் டேட்டா, தேர்ட் டேட்டா. மூணுத்தையும் ரிப்பீட்டடா எடுத்துட்டு வந்து IT டாட்ல பாஸ் ஆகும். சரியா? எத்தனை முறை? எல்லாம் 2 முறை சுத்தம். Guys, I ask one question for interview. ஒரு லூப்ல சுத்தும் போது இது எத்தனாவது லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? குயிக் எனிவன்? இப்போ எத்தனாவது லைன் சுத்துது? என்ன எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கீங்க? Guys, டாபிக்ஸ் நான் சிலபஸ்ல கூட மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்க பாருங்க எக்ஸல்ல சைடுல எழுதிருப்பேன். சப்பார்சி 0னா கரெக்டா நடக்குதா, 0னா சக்சஸ். அப்ப கரெக்டா நடந்துட்டு இருக்கு. சப் டாபிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் லைன். எத்தனாவது லூப் சுத்துது நமக்கு தெரியணும்ல. 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 100 இப்படி சுத்தினே இருப்பாங்களா உட்காந்து பார்த்தா ரெண்டாவது லைன்ல தான். ரெண்டாவது லைன் வரும்போது இங்க 4ன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது லூப் சுத்தும் போது ஏதோ எரர் அடிக்குதுன்னு அர்த்தம். கண்ணு ரெண்டும் இங்கதான் பார்க்கணும். நம்ம லேப்டாப்ல F5 பிரஸ் பண்ணிட்டே இருக்கோம். நான் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க. நான் இங்க பிரஸ் பண்ணல. இது சும்மா பிகினருக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். லேப்டாப்ல F5 பிரஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்கு. இப்ப மேல போகுது. மூணாவது லூப் இல்ல, அதனால பெண்ட் ஆயிடுச்சு. F5 பிரஸ் பண்றேன். நீங்க 2 பேரும் ஓகே நான் இது மொத்தமா வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா சாப்பாடு நான் இது கீழே போட்டு போறோம்டா. டேய் கையில விடா. டேய் கீழே போட்டுருவோம்டா. எலிசா டேய் சாப்பாடு கீழே கொட்டாம வச்சுக்கடா. நான் அதை தான் சாப்பிட போறேன். சாப்பிடல நீ? ஆஹா நான் அதை தான் சாப்பிட போறேன். ஏய் வேணாம் இதே போதும். நீங்க சாப்பிட போறீங்களா? ஏய் எலிசா நீ சாப்பிட போறியா? புரியலன்னு சொன்னா நான் எழுதி. ஏய் இது ஒண்ணு போதும்டா போடா. வீட்டுல கீரை குழம்பு சரக்கு கீரை குழம்பு சாப்பிட முடியாது.
இன்க்ளூட் சப்ரோட்டீன் யாருக்காவது புரியலையா? இது பேர் என்னது? சப்ரோட்டீன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இதுக்கு pf status user commandக்கு form end form கீழே எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். pf statusக்கான கோடிங் கீழே எழுதுவோம், யூசர் கமாண்டுக்கான கோடிங் கீழே எழுதுவோம். கரெக்ட்டா? பிகினிங்லயே நம்ம ஃப்ளோல ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஃபார்ம் ஒவ்வொரு கான்செப்ட் புரிஞ்சு படிங்க, கோடிங்க ஸ்டடி பண்ணணும். இந்த கோடிங்க பார்த்தா இந்நேரத்துக்கு இந்த மைண்ட்ல ஸ்பார்க்ல தோணிருக்கும். ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து டேட்டா வருது, அது எல்லாத்தையும் ஒக்கேரியா பண்றாங்க. மெயின் டேபிள் ரெண்டாவது டேபிள்ல சால்வ் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த ரெண்டாவது டேபிள்ல வந்த டேட்டா எல்லாத்தையும் பாஸ் பண்றாங்க. மெயின் டேபிள் மூணாவது டேபிள் சொல்றாங்க. மூணாவது டேபிள்ல இருக்கிற டேட்டா எல்லாம் ஒக்கேரியா டாட். அப்போ ஒக்கேரியா டாட் போயிட்டானா? என்னடா சொல்ற? போடலாம் தான் மைண்ட். என்ன சொன்னானா? ரெண்டாவது ரெக்கார்ட் டோட்டலி 2 செகண்ட்ல ஒரு டெவலப்பர் புரிஞ்சுக்கணும். லைனா படிக்க கூடாது, பார்த்தா புரியணும். ரீடனா தம்பி நீ வெளியே வா அப்படின்னு இவனை இன்டர்னல் டேபிள்ல இருந்து வெளியே கூப்பிடுறதா ரீட். கரஸ்பாண்டிங்னா டெஸ்டா ஐஸ்கிரீம் போயிட்டு ஐஸ்கிரீம் ஜார்ல தான் போய் விழணும். அதை விட்டுட்டு போயிட்டு நம்மளுடைய மசால் டப்பால போய் விழக்கூடாது. ஐஸ்கிரீம் கப்ல தான் போய் விழணும். அது முட்டை வந்து முட்டை ட்ரைல தான் உட்காரணும். அதை விட்டுட்டு பக்கெட்ல போய் விழக்கூடாது. ஸோ அது அதுல உட்காரணுன்றதுல தான் ஹோம் கரஸ்பாண்டிங். வந்து எம்ப்ளாயிடியில விழணும். ஃபோன் நம்பர்ல போய் விழணும். அப்பண்டன்னா feed bottom 1 by 1. மதனுக்கு அப்புறமா தான் சதீஷ் பின்னாடி உட்காரணும், மதனுக்கு முன்னாடி உட்காரணும். ஸோ பாட்டம் ஆஃப் த ரெக்கார்டுன்னு சொல்லணும். அதாவது இருக்கிற ரெக்கார்டுக்கு அடுத்ததாக தான் கீழே உட்காரணும். கிளியர் எப்போ எழுதுவோம்னா ஒரு லூப் எழுதும் போது நான் கால் பண்ணுவேன்னு நினச்சிக்கிறது. நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் வச்சு கூப்பிட்டு போகிற செலக்ஷனுக்கு மேல இருக்கிற பார்ட், அதாவது டிக்ளரேஷன் பிளாக். ஏன் இன்க்ளூட் எழுதணும்? அடுத்த क्वेश्चन. இன்க்ளூட்ன்றது ஒரு பவுச் மாதிரி. இந்த லிப்ஸ்டிக் ஐலைனர் இதுக்குள்ள என்ன இருக்கு? இன்க்ளூட்ல லிப்ஸ்டிக் ஐலைனர் கரெக்ட்டா? இத நான் வேற ஒரு ப்ரோக்ராம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா? வேற ஒரு ப்ரோக்ராம்ல கூட ZMKMK ன்னு சொல்லிட்டு இந்த கோடிங் நாங்க எழுதுறதா என்ன ஃபீல்ட் கேட்லாக் ஸ்ட்ரைட்டா ஏறி உள்ள போகாதடா. ஸ்ட்ரக்சர் இங்க நிப்பாட்டி அந்த தடி எப்படி போறான்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி போ. இங்க வேணாலும் யூஸ் ரிப்பீட்டடா சேம் லைக் தி ஃபங்க்ஷன்ஸ். எஸ் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் வந்து ரெண்டு மெத்தடாலஜிக்கு யூஸ் ஆகுது. ஒன்னு வந்து கோடிங்க சுருக்கி உள்ள வச்சுக்குது. ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் நேம் இன்னொரு ப்ராஜெக்ட்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இனிப்பா ஒரு சின்ன ஐட்டம் மட்டும். ஆனா யாரும் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரீங்க. ரெண்டு கிளாஸ் யோசிச்சு பாருங்களேன் சார். எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் ஃபீல்ட் கேட்லாக் எழுதணும் சார். சார் இதுல எடுத்துலாமா? இங்க வாட்டர் பாட்டில் ஒன்று சின்னது போகலாம். 1 minute. சாப்பாடு கொடி இருந்தாலும் நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். முதுகு வச்சிருவோம் போல இருக்கு.
Guys, one second. நிர்மல் போகிறோம். நிர்மல் எவ்வளோண்ணா? 56. எலிசா முடிஞ்சிருச்சுடா மீட்டிங்கு. இந்த பாரு சார் முடிச்சான்னு கேட்குவா, ஆனால் திட்டுவான். முடியலடா ஒரு நிமிஷம், இதை ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஆக்டிவேட் பண்ணுறா, கோடிங் போட்டதை ஆக்டிவேட் பண்ணுறா. கையில் வச்சு அவங்க போய் வாங்கட்டும். வாங்கிட்டான்டா, பண்ணிட்டான்டா. அவர்கிட்ட காமிச்சிட்டு வாங்கடா. காமிச்சிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நம்ம இந்த இடத்த விட்டு காலியாக வந்து வாங்கிட்டு போயிட்டான்னு காமிச்சிட்டு வா. ஏய் லைட்டாக காமிச்சிட்டேன்டா, லைட்டாக தள்ளி உட்காருங்கடா. இடம் இருக்கு. அது எப்படி எடுத்துக்குவா? நீந்துரும் கண்டிப்பாக கீழே ஏய் கீழே விட்டுருந்தா தீர் பாட்டு உள்ள வைடா. கோட்டை வச்சு உள்ள வைடா. அந்த கோட்டை எடுத்து உள்ள வை. கோட்டெல்லாம் உள்ளதான் இருக்குது, அது உள்ள வை. இது கையில் வச்சு நீ பார்த்து ஆமாண்ணா, எஸ் கேட்டு ஒரு புதுசு புதுடா இது. எனக்கே தெரியாது. யாருமே அவன் போய் வண்டி எப்படி போயிட்டு அதே வாயில போட்டுனே ஓட்டலாம் வண்டியை. நைட்டு ஃபுல்லாக விளையாடுவானுங்கடா, ஷெட்யூல் இருக்குடா டப்புக்கு. நைட்டு ஃபுல்லாக விளாண்டு இதுக்காக பண்ணுவோம். விளாண்டு என்ன பண்ணுவோம்? ஜாலியாக இருந்தால் தான் பார்ப்போம். சரி சுதாகரே, மெதுவாக போகிறா. நீட்டாக ஓட்ட வந்து நீட்டாக தான் ஓட்டுறேன். காலையில் காலை கட்டி விட்டுருக்கோம். காலை இப்போ இந்த கொக்கோகோலா இந்த கேன் லைனிங் தான் பண்ணி வச்சிருக்கா. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்ல எடுத்துட்டல, அதனால கன்ஃபியூஸ். நீங்க போடலாம்னா மத்த வீட்ல போய் குத்தலாம்டா, பக்கம் வாங்கி போய். ஒண்ணு இல்ல, ஆக்டிவேட் சிக்கன் ஆயிடும். எடுத்துட்டு வந்தா சரியா இருந்திருக்கும்டா. பார்ஷியல் ஆக்டிவேட். அப்படியா? சரி 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 சரி. ஓவரால் இப்ப ஆக்டிவேட் எனக்கு வேணா சொல்லு, வாப்பா பண்ணிட்டேன். வேணாம். வேணாம் வேணாம் டேய், நான் சும்மா சொன்னேன். நீ வாடா உட்கார்றா டேய். இப்ப எல்லாத்துலயும் ஆக்டிவேட்ல தான் இருக்கும். இப்ப என்ன சொன்ன? கிளாஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். முதல்லயே டிசைட் பண்ணிடணும் எதெல்லாம் பிரிக்கிறேன்னு. நீ ஓகே, என்கிட்ட சொன்ன. அவன்டே சோ இது சொன்னான். ஆக்டிவேட் எல்லாமே ஆக்டிவேட்டா அதெல்லாம் இருக்கு. கரெக்டா ப்ரோகிராமும் ரன் இருக்கும். ஆகும். 1000 ரூபாய் அது. பெர்ஃபார்ம் இந்த மாதிரி போட முடியுமா? இல்ல, இது டிக்ளரேஷன் பிளாக். பர்ஃபார்ம்னா அதுக்குள்ளேயே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ எதுக்கு சார் இப்ப பிரிச்சிங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டு கேட்லாக்குள்ள என்ன இருக்கு? ஸ்லிஸ் பிளஸ் ஃபீல்டு கேட்லாக். இப்போ நான் ப்ரோக்ராம் 11 சொல்லிட்டு ஒரு கோடிங் எழுத ஆரம்பிக்கிறேன். அங்க ஜஸ்ட் நான் இன்க்ளூட் zfcat ன்னு எழுதினா போதும். அப்பனா என்ன அர்த்தம்? இது சென்ட்ரலைஸ் மாதிரி. ஓகே, எங்க வேணாலும் ரிப்பீட்டடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது டவுட் இருக்குன்னா ஒரு நீங்க என்ன பண்ணுங்க, சரி இப்படி எழுதுறதுக்கு பதிலா நீங்க முன்னாடி இருந்த மாதிரி வச்சிடுறேன். நான் எழுதும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸை விட மெத்தடாலஜி தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கே இப்படி பண்றாங்க அப்படின்னு. இவ்வளவும் உன்னுடைய டிக்ளரேஷன் தான், இன்க்ளூடே எழுதல. ஓகேவா? வேணாம், எனக்கு இன்க்ளூடே வேணாம் டிசைட் பண்ணிட்டேன். வேணாம் போயிடுச்சு மச்சான் அது. ஆனா இருந்தாலும் போன் அங்க இருக்குது டான்ஸ் எல்லாமே நான் SC38 எழுதிட்டேன். சரியா? நல்லா கவனிங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுமா? as usual. ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்ல. அதாவது டிக்ளரேஷன் பிளாக் லைனா எழுதிட்டீங்க. ஸ்டார்ட் ஆஃப் செலக்ஷன் கீழ சப்ரூட்டின் மட்டும் எழுதினீங்க. ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு
பிகினரா நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இதெல்லாம் ஒரு சப்போல்டருக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணிட்டு ஃபீல்டு கேட்லாக் தவிர இல்ல ஃபீல்டு கேட்லாக் கூட விடுங்க, இன்னும் ப்ரோக்ராம் நீங்க எழுதிட்டே இருக்கீங்க சரியா, இதுக்குள்ள இப்ப நீங்க ஃபீல்டு கேட்லாக்னு எழுதணும் லெசன் போட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்க்ளூட ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. எதுலன்னா இங்க பாருங்க, SC38 ZMFCAT அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நேம் கிரியேட் FCAT. இங்க பாருங்க, இன்க்ளூட் சேவ் லோக்கல் ஆப்ஷன் ஏதோ ஒன்று பேக்கேஜ்ல ஏதோ ஒன்று ரைட், சேவ் செக் ஆக்டிவேட். ஸோ இதுல ஃப்ரெஷ்ஷா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோடிங்க எழுதி செட்டா வச்சுட்டீங்க. இது எப்ப நடந்ததுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஓகே, MFCATனாவே உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஃபீல்டு கேட்லாக் தான். இது ஒரு ஃபார்மல். நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு உக்காந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டே இருக்கீங்க, நமக்கு ஃபீல்டு கேட்லாக் கோடிங் எழுதணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன், டக்குன்னு இன்க்ளூட் ZMFCAT அப்படின்னு கால் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். என்னாச்சு, இப்போ ஒரு ப்ரோக்ராமை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னல, அந்த மெத்தடாலஜி தான். இல்ல சார், நான் இதெல்லாம் கூட ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன்னாலும் இங்க இன்க்ளூடன் எழுதி Z ஏதோ ஒரு பேர் எழுதுங்க. இல்ல சார், நான் அதுக்கு பதிலாக SC38 எழுதி வச்சுக்கிறேன்னாலும் ஒண்ணுதான். எல்லாம் இங்க போயிட்டு இங்க ஏதோ ஒரு பேரை கொடுத்து கிரியேட்னு கொடுத்து இங்க வந்து நீ இன்க்ளூடுன்னு செலக்ட் பண்றதுக்கு பதிலா டைரக்டாவே அங்க டபுள் கிளிக் பண்ணி பாக்குறீங்க. ஒரு நிமிஷம் வெளியே வந்துடுறேன். நான் அதுக்கு பதிலா லைனா இருக்கிற கோடிங்க SC38 ஓபன் பண்ணாம இன்க்ளூட் ZM ஏதோ ஒரு பேர் வைக்க, இத டபுள் கிளிக் பண்ணா அதே SC38 தான் கால் ஆகும். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே பாருங்க, அதுவே டிஃபால்ட்டா ஃபில் ஆயிடுது. அதே SC38 தான். ஓகே, லோக்கல் ஆப்ஷன் அதே SC38 தான். இத கோட் கௌதம் புரிஞ்சுதா? இப்போ ZMKN எங்க வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரியல் டைம்ல நடக்கும். ஓகே, சோ அதை இப்பயே புரிஞ்சு வச்சுக்கோங்க. கோடிங் இதுக்கு மேல கஷ்டம் கிடையாது, கிளியரா இருங்க. எங்கேயாவது இந்த மாதிரி லைனா இப்படி பாத்தீங்கன்னா, நான் வேணும்னா இப்ப பாரு டெமோக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம காட்டுறேன். ஸ்டாண்டர்ட்னா SAPயே கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ME51N MM கன்சல்டன்ட் ஒரு ஸ்கிரீன் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஸ்கிரீனு, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கு பின்னாடி ஒரு பட்டன் வைங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேட்டஸ். இதை கிளிக் பண்ணா பேக் எண்ட் ஓபன் ஆகும், அதனுடைய ப்ரோக்ராம் நேம். இதை இப்படி டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்னவா இருக்கும் கோடிங்க நம்மளுடைய மாடுலைசேஷன் டெக்னிக்கா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கா பாருமா, மாடுலைசேஷன் டெக்னிக்கா தானே இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், லைனா எழுதுற கோடிங்க பாட்டா போட்டு வச்சிருக்காங்க. இத டபுள் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸ்டெப் 1 இதுல ஏதோ கோடிங் எழுதிருக்காங்க. லூப் இஃப் கண்டிஷனோட கண்டிஷன் ஏதோ எழுதிருக்கு. இதெல்லாம் என்னன்னு அப்புறமா R&D செகண்டரி. இப்ப இன்க்ளூட்னா என்னன்னு புரியுதுங்களா எல்லாருக்கும்? லைனா இருக்கிற கோடிங்க அவன் டிக்ளரேஷன் பிளாக் இதுக்கு போட்டு எழுதி. Any doubt? So hereafter, if you see anywhere, include your relevant program and declare inside of the include. Interview question இருக்கு,
மாடுலேஷன் டெக்னிக் என்னன்னு கேட்பான். The big program is converted to small program. Step 2, what is subroutine அப்படின்னு கேட்டனா, it perform form and form. இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதேதான். ஒரு பெரிய ப்ரோக்ராம சின்ன ப்ரோக்ராம கன்வெர்ட் பண்ணி உள்ள சப் ஃபோல்டரா வச்சிருக்கோம். டீபக்கிங் 99% தெரியலன்னா நம்ம டெவலப்பரே கிடையாது. டீபக்கிங் யாருக்கெல்லாம் புரியல, யாருக்கெல்லாம் தெரியல சொன்னீங்கன்னா இப்ப எடுத்துடுறேன். நீங்க கேட்காம அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். நாங்க டெய்லி செஷன்ல ஒவ்வொரு டாபிக்கும் டீபக் எடுத்துடுறேன். டீபக்கிங் இல்லாம நீங்களும் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்க டேட்டா எப்படி வருதுன்னு பாருங்க. ரியல் டைம்ல நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. எனக்கு பிங் பண்ணீங்கன்னா நான் கைட் தான் பண்ண முடியும். உங்க ப்ராஜெக்ட்ல நான் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா உங்க கிளைண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனா வச்சிருப்போம். எந்த ஆக்சஸுமே பண்ண முடியாது. ஆஃபீஸ் சர்வர், ஈவன் என்னுடைய ஆஃபீஸ் சர்வரே பண்ண முடியாது. நான் வேற ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றேன் பார்ட் டைமா, அதனால அதை எடுத்து காட்டிட்டு இருக்கேன். ரைட். ஸ்டெப் 2, ஒரு ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா எண்ட் யூசர் கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பாரா, டீ கோட் கொடுப்பாரா? கௌதம், அவருக்கு SE38 உள்ள சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தா உனக்கு ஓகேவா? நீ எழுதுன கோடிங் எரேஸ் பண்ணிடுறாரு. இல்ல ட்ரேஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ முதல்ல SE38 டீ கோட் கொடுப்போமா உங்களுக்கு? SE38 இருக்காது அவங்களுக்கு, கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி ரிப்போர்ட் பார்ப்பாங்க? அப்ப என்ன பண்ணணும்? டிரான்சாக்ஷன் கோட் கிரியேட் பண்ணி தரணும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் டீ கோட் செட் பண்ணி தரணும். அது என்ன சார் டீ கோட்? டிரான்சாக்ஷன் கோட். அந்த டிரான்சாக்ஷன் கோடுக்கு உள்ளதான் உங்க ப்ரோக்ராம வச்சு தரணும். பாருங்க, இப்ப 10.5 ப்ரோக்ராம் 10 இது ஒரு ALV ரிப்போர்ட். ஓகே, ப்ரோக்ராம் நேம் மட்டும் நான் காப்பி பண்ணிட்டேன். ஸ்டெப் 1, ஒரு டெவலப்பரை முதல்ல செட் பண்ணணும். SE93 எழுதிக்கோங்க. செட் த டீ கோட். இதுல ZDD1 DDD1 அப்படின்னு இது கன்சல்டன்ட் தான் கொடுத்தான். சோ இங்க பாருங்க, எப்பவுமே இப்படிதான் வைப்போம். ZMM அப்படின்னா MM மாடியூல். ஓகேவா? ரிப்போர்ட் R00. இங்க பாருங்க, இங்கே கூட பாருங்க, ஸ்டாக் ரிப்போர்ட் 1, ஸ்டாக் ரிப்போர்ட் இந்தியா IN, USA இருந்தா வேற மாதிரி. இந்த மாதிரி தான் லைனா வைப்போம். சரியா? நான் M2ன்னு வைக்கிறேன், M1ன்னு வைக்கிறேன், மதன் 1. ஓகே, கிரியேட். இதுல அது MR00 M1 யாருக்கும் புரியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? PO ரிப்போர்ட் அப்படின்னு போட்டா முடிஞ்சு போச்சு. அதுல நாம படிக்கிறதெல்லாம் இப்ப என்னது? ரிப்போர்ட் தானே. 2வது ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணணும். இது டிஃபால்ட் செட்டப். 10 வருஷம் ஆனாலும் சரி இதுதான் வேலை செய்ய போறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் இதுதான் வேலை செய்ய போறோம். இப்போ இந்த நம்பரை தட்டினா உனக்கு எந்த ப்ரோக்ராம் ஓபன் ஆகணும்? 10 உன்னுடைய விண்டோ சைஸ் எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். சரி. சோ டீ கோட் கிரியேட் பண்ண தெரியுமான்னு இன்டர்வியூல கேட்டா எஸ். கோ டு SE93, give your client requirement T code name, select the radio button, second radio button select பண்ணிட்டு உள்ள வந்த program name, அவ்வளவுதான். GA support கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு மெசேஜ் பண்ணி உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட சொல்லி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? எண்ட் யூசர் யூசர் ஐடி லாகின் பாஸ் பண்ண பிறகு இதை மட்டும்தான் அங்க மேல போடுவாங்க. கைஸ் லிசன், எங்க போடுவாங்க? இது பேர் என்னது? டிரான்சாக்ஷன் கோட் ஏரியா. ஓகே, இந்த இடத்துல அந்த டீ கோட் போட்டு எண்ட் யூசர் இப்படி தட்டினாங்கன்னா ப்ரோக்ராம் வரும். சரி ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கிரீன் மட்டும்தான் வரும். இன்புட் கொடுப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு. மற்றபடி இது என்ன ப்ரோக்ராம், அது எத்தனை செலக்ட் கொரி, எத்தனை லூப், எதுவும் தெரியாது.
எனி டவுட்? நோ சார். திரும்ப சொல்றேன், SE 93ல உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு சீக்வன்ஸ் ஆன நம்பரை கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா பாப்அப் வரும். அதுல 2வது ரேடியோ பட்டன் தான் செலக்ட் பண்ணணும். இதுல டெக்ஸ்ட் ஏதோ ஒண்ணு கொடுத்து உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் நேம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணு. முடிச்ச பிறகு ப்ராஜெக்ட் உடைய FSல இந்த T கோட வச்சு க்ளோஸ் பண்ணு. எண்ட் யூசருக்கு இவ்வளவுதான் ஆக்சஸ் இருக்கும். T கோட் தட்டுவாங்க, ஃப்ரண்ட் எண்ட் ஸ்கிரீன் வரும், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அவுட்புட் வந்திருக்கு வரலன்னு எடுப்பாங்க. ஓகே, கிளியர்? சரி, ஸ்ரீ SPOன்னு இருக்கு, இத பர்ச்சேஸ் ஆர்டர்னு மாத்துங்க. செலக்ட் ஆப்ஷன்ஸ். ப்ராஜெக்ட் கொடுத்து